ராசிகள்லேயே ஒரு திறமசாலி ராசி அப்படின்னா நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு வேகத்தை அதிகப்படுத்துவார், சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார். அதனால தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாரும் ஓய்வு உறக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் ஆராய்ச்சி இதை வெற்றிகரமாக கொண்டுட்டு போக தெரிஞ்சவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது சொந்த வீடு மாதிரி, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் ராகு பகவான் உச்சமாகிறதுனால ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. அதே சந்திரன் நீச்சமாகிறதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் மனதுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் தெரிவிங்க. நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, நல்ல ஒரு விஐபிகளாக தான் இருப்பாங்க, நல்ல திறமசாலிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. காசு பணம் கொஞ்சம் இருந்தால் தான் இவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். டெய்லியுமே காசு ஒரு 10 ரூபாயாவது பாக்கெட்டில் இருந்தால் தான் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே வரும், இல்லைனா தூக்கமே வராது. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம்லாம் இவங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இவங்களை தேடி வந்து பெரிய பெரிய விஐபிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தில் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு மனிதர்களாக தான் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான். ஏன்னா ராகு உச்சம் பெறதுனால திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும். எதிர்பாராம பங்குச்சந்தையில் கூட நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் கூட அந்த தலைமை பொறுப்பில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நல்ல உச்சம் பெறக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, புகழ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அயல்நாடு போகக்கூடிய யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அதே மாதிரி நிரந்தரமாக ஒரு சிலர்லாம் அங்கேயே தங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தைரியவாதிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு லட்சியவாதிகளாக இருப்பாங்க, எதற்கும் அஞ்சாத ஒரு தைரியமானவங்களாக இருப்பாங்க. சாதுர்த்தியமான பேச்சாற்றல் உடையவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. கடினமான இலக்குகளை கூட அசால்ட்டாக அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஏன்னா புதுசாக ஒரு சில விஷயங்களில் இறங்குவாங்க. மற்றவங்களாம் இறங்குற மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க அதில் போகிறாங்க, நம்மளும் அதில் போகலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு தொழிலில் இறங்குவாங்க. நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் ராகு மட்டும் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து நீங்கள் கரெக்டாக தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான அமைப்புள்ள ஒரு ராசி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது ரொம்ப பிரம்மாண்டமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பாராமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த இலக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் அதை அடைய போகிறீங்க. அது எந்த இலக்கு? குடும்ப ரீதியாவா, தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாகவா, அல்லது உறவுகள் ரீதியாவா, நண்பர்கள் ரீதியாவா, அது எந்த விதத்தில் உங்களுக்கு அந்த மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபதி எப்படி இருக்குது, ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ரணருணரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசிநாதன் சந்திரன். ஏன்னா ராசிஸ்தானத்தில் சந்திரன் வந்து தற்போது பயணிச்சிட்டு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதனால் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நிகழும். எப்பவுமே நியாயத்து பக்கம் நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அநியாயத்தை பார்க்கும்போது அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு குணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். யாராவது உங்களுடைய திறமையை டாமினேட் பண்ணாங்களோ அந்த இடத்துலையே ஜெயிச்சு காமிக்க
வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா யாரை தனக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும், அதான் என்னோடய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல உங்களை டாமினேட் பண்ணி அவமானப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல திறமையாக வெற்றியை நிலைநாட்ட போகிறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உடைஞ்சு போய் ஒரு மனநிறைவு இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மனநிறைவு கிடைக்கும். மற்றவங்களால் மன அமைதி இல்லாமல் மன அமைதியை இழந்த உங்களுக்கு மற்றவங்களால் இந்த காலகட்டத்தில் அந்த மன அமைதி கிடைக்கும். அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு குறைய கண்டுபிடிச்சி நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு அதை போட்டு குழப்பிட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பேச்செல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்பீங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய புத்தி உங்களுடைய ஆள் மனதை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பலம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அக்கம்பக்க உறவுகளால் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்பு அல்லது உங்களுடைய அக்கம்பக்க பங்காளிகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை ஒரு சில இடத்துல வீண் வம்புக்கு இழுப்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸில் இதை பார்த்திங்கன்னா மைண்ட் அந்த பக்கம் செலுத்திடுவீங்க. அதனால் பிஸ்னஸில் பெரிய அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது. அதனால் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு அவங்க சொல்கிறத இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை லட்சியம் இலக்கு இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கணும். அதனால் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகளும் வீட்டில் வரும். திடீர்னு வரும். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இன்னும் திடீர்னு போன வாரத்தில் தான் இவ்வளோ செலவு பண்ண இந்த வாரத்தில் இவ்வளோ செலவு வருது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறத விட திட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த தொல்லைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வியாபாரத்தை கூட விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், தொழிலையாகட்டும், சக ஊழியர்கள்கிட்டே ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேச்சு கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சில இடத்துலலாம் தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி செய்கிற வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அந்த பெருசாக அதெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டுட்டு போகாமல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ உங்களுடைய இலக்கு என்னமோ அதை நோக்கி பயணிச்சிங்கனாவே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. இதனால் வரைக்கும் கவலைப்பட்ட காலெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போதும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆணுக்கிட்ட ஒரு கடன் வாங்குறீங்க, ஆண்கிட்ட ஒரு பெண்கிட்ட கடன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியத்தில்
குரு பகவான் 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமான இடத்துல இருக்குது. அதிர்ஷ்ட தேவதை பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அந்த இலக்கை நோக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போக போகிறீங்க. இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிங்க. மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் அதிகமாக பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே நேரத்தில் எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து விழுந்து போவாங்க. எதிரிகள்லாம் அசால்ட்டாக தூசு தட்டுற மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டம் அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல வலுவான இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நிகர் நீங்களே தான். வேறு யாரும் வந்து உங்களுக்கு தைரியப்படுத்தவோ ஆறுதல் சொல்லவோ நம்பிக்கையை அதிகப்படுத்தவோ அதற்கெல்லாம் வேறு யாருமே கிடையாது. உங்களுக்கு நிகர் நீங்களே தான். நீங்களே தான் உங்களுக்கு தைரியம் வழங்கணும். நீங்களே தான் உங்களை உத்வேகப்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தைரியமே அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் நுழையும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மாத இறுதியில் பார்த்திங்கன்னா 7ல் வரும்போது செவ்வாயும் அங்கு சேரும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் உடல் உபாதைகள் இதெல்லாம் வரலாம். ஏன்னா 7ல் வரும்போது செவ்வாய் அந்த இடத்துக்கு வரும்போது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல சோதனைகள் வரும். குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கடகராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால அத்தனை பிரச்சனையும் பனி போல விலகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அபாரமான ஒரு வலுவான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயால் ஒரு சில பாதிப்புகள் வரலாம். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளியை சாட்டி வழிபடுறது, அர்ச்சனை செய்து வழிபடுறது இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இன்முகத்தோடு பேசினீங்கன்னாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வரலாம். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு சூரியனுக்கு உகந்த மந்திரமான ஸ்ரீ ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வீடியோ முழுமையாக